அண்ணன் சீமான் மேலே எவ்வளவு விமர்சனங்கள் இருந்தாலும் மக்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா உடனடியாக முதல் குரலாக அவர் குரல் தான் ஒலிக்கும். அப்படி சமீபத்தில் தூய்மை பணியாளர்கள் அவங்க ஒரு கோரிக்கையை வச்சு ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. அந்த போராட்டத்துக்கு இவர் குரல் கொடுத்து ஆதரவு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த போராட்டத்தை மிகப்பெரிய கவனத்தை ஈர்த்துச்சு. அந்த போராட்டமும் வலுப்பெற்றுச்சு. திமுக அரசை நோக்கி இவர் கேட்ட எந்த கேள்விகளுக்கும் அவங்களால பதிலே சொல்ல முடியாது. அப்படி நச்சு நச்சுன்னு நெத்தியடி கேள்விகளை அரசை நோக்கி இவர் கேட்டிருக்கிறாரு. இதற்கு பிறகுதான் ஒட்டுமொத்த தூய்மை பணியாளர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய நியாயம் கிடைக்கும் அப்படின்னு அவங்க நம்பிக்கையோடு இருக்கிறாங்க. இந்த திமுக அரசாங்கத்தில் மக்கள் எல்லாரும் போராடுறது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் கிடையாது. ஏன்னா நம்ம பார்த்துருக்குறோம், அரசு ஊழியர்கள் எவ்வளவோ பேர் எந்தெந்த துறையில் இருந்தாலும் கூட அவங்க பல கோரிக்கைகளை, அதாவது இந்த திமுக அரசு ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடி அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள், அந்த வாக்குறுதியை எங்களுக்கு நிறைவேற்றி கொடுங்க அப்படின்னு தெருவில் இறங்கி முதல்ல போராட வைக்கக்கூடிய ஒரு நிலைமை ஒரு கேவலமான நிலைமை. அப்படிப்பட்ட நிலைமைக்கு அந்த ஊழியர்கள் எல்லாத்தையும் தள்ளுனதே இந்த அரசு தான். அப்படி சமீபத்தில் தூய்மை பணியாளர்கள் இவங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்ட ஒரு வேலையில் இருந்தாங்க. அதன் பின்பு நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்த மாநகராட்சியை ஒரு தனியார் நிறுவனத்தோட ஒப்பந்தம் போட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, பிரைவேட்டு, அவங்க முடிவு பண்ணுறது தான். அவங்க என்ன வேணாலும் பண்ணலாம். ஒருத்தரை பிடிச்சிருந்தா வேலையை வச்சிருக்கலாம், பிடிக்கலன்னா தூக்கி போடலாம். ஏன்னா கேள்வி கேட்க யாரும் கிடையாது. ஆனால் அரசு ஊழியர்கள் அப்படி கிடையாது. பாதுகாப்போட ஒரு ஜாப் செக்யூரிட்டின்னு சொல்லணும் இல்லையா, அது போல அவங்க எந்த விதமான தடையும் இல்லாமல் அவங்களோட வேலையில நிரந்தரமாக நம்பிக்கையோடு இருக்கலாம். ஆனால் இவங்க சமீபத்தில் இந்த மாதிரி தனியாருக்கு கொடுத்ததுலேருந்து ஒரு அச்சுறுத்தல் இருந்துகிட்டே இருந்துச்சு. தற்காலிகமாக இருக்கக்கூடிய உங்களோட பணி எல்லாத்தையுமே நிரந்தரமாக பணியமர்த்தணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க. அந்த கோரிக்கையை செவிசாய்க்காம ரொம்ப அவங்க கூட போய் ஒரு பிரச்சனை பண்ணுற நோக்கத்திலே தான் அந்த அரசு தொடர்ச்சியை முன் வச்சுட்டே இருக்கு. என்ன காரணம்னா, அவங்க என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு எங்களோட பாதுகாப்பு உறுதி வேணும் வேலையில், அதனால எங்களோட வேலையை நிரந்தரமாக பணியாக மாற்றுங்க அப்படின்னு கேட்குறாங்க. இது சாதாரண விஷயம் தானேங்க. இப்படி தானே சமீபத்தில் டீச்சர்ஸுமே தெருவில் இறங்கி போறாங்க. அவங்க என்ன கேட்டாங்க, எங்களை டெம்பரரி ஸ்டாஃப்ஸாக இருக்கிறீங்க எல்லாத்தையுமே பெர்மனன்ட் ஸ்டாஃப்ஸாக மாற்றுங்க அப்படின்னாங்க. அதே கோரிக்கை தான் இப்போ இவங்களும் கேட்குறாங்க. இது இன்னும் ஒரு சட்டத்துக்கு புறம்பான ஒரு அநியாயமான ஒரு கோரிக்கையெல்லாம் கிடையாது. அந்த கோரிக்கை அவங்க சொல்கிறாங்க. உடனடியாக அவங்க கூட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க அரசாங்கம். எப்படி பேச்சுவார்த்தை நடத்தணும், அவங்களை மிரட்டும் துணியில் அமைச்சர் சேகர் பாபு, அதாவது நம்ம பலமுறை சொல்லியிருக்கிறோம், பரம்பரை திமுக காரன் கூட இந்த அளவுக்கு கூவ மாட்டான், அந்த அளவுக்கு ஐயா கூவுவார். எதற்குமே முட்டு கொடுத்து பேசுவார். முதலமைச்சரை, துணை முதலமைச்சரை, முதலமைச்சர் வீட்டில் இருக்கிறவங்கள இவங்க எல்லாத்தையும் எப்படியாவது இம்ப்ரெஸ் பண்ணிடணும், நம்ம அடுத்த சக்தியாக வந்துடணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட அவர் காத்துட்டு இருக்காரு. இவர் திமுக இருந்திருந்தாருன்னா இவருக்கு திமுகவோட வரலாறு பற்றி தெரிஞ்சிருக்கும். ஆனால் இவர் அதிமுகலேருந்து திமுகவில் போனதுனால தான் ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவாக இருக்கிறாரு. ஏன்னா திமுகவில் எவ்வளோ பெரிய முக்கிய புள்ளியாக இருந்தவங்க, அவங்க குடும்ப உறுப்பினராக இருந்தது தான் மதுரையை சார்ந்த மூக்க அழகிரி. அவரே இப்போ ஓரம் கட்டப்பட்டு அமைதியாக இருக்கிறாரு. அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க எந்த அளவுக்கு நீங்கள் விசுவாசியாக இருக்காரு அப்படின்றத அவர் தொடர்ச்சியாக களத்தில் காமிச்சிட்டே இருப்பார். நம்ம எவ்வளவோ வீடியோஸ் போட்டு பார்த்துருப்போம், எவ்வளோ மீம்ஸ் பார்த்துருப்போம் அமைச்சர் சேகர் பாபு சுற்றி. ஆனால் அவருக்கு இதில் சம்மந்தமே கிடையாது. மேயர் பிரியா அவங்க தான் இந்த விஷயத்தை கையாளணும். ஆனால் அவங்க தூய்மை பணியாளர்னு அந்த மேயரால் சொல்ல முடியல. அவங்க அதுக்கு வேற ஒரு வார்த்தையை உச்சரிக்கிறாங்க, நம்மளால அதை சொல்லக்கூட முடியல. தூய்மை பணியாளர் அப்படின்னு அவங்களால சொல்ல முடியல. ஒரு நல்ல தமிழ் பேச முடியல. அவங்களை கொண்டாந்து இவங்க மேயரா போட்டிருக்காங்க. சரி, மேயரா போட்டிருக்கீங்க, உங்களுக்கு லாங்குவேஜ் பேரியர் இருக்கலாம், இல்லை பேசுறதுக்கு சரியா வராமல் இருக்கலாம். ஆனால் களத்தில் இறங்கி உங்களோட கோரிக்கை என்ன, இதுதான் உங்க கோரிக்கையா, சரி நான் பண்ணித்தரேன், நீங்க வாங்க அப்படின்னு பாசிட்டிவா 4 வார்த்தை பேசினா பரவாயில்ல. ஒவ்வொரு அமைச்சர் இஷ்டத்துக்கும் மிரட்டிட்டு போறது. KN நேரு சந்திக்கவே இல்லை அப்படின்னு அவங்க குற்றம் சாட்டுறாங்க. ஆனால் KN நேரு என்ன சொல்றாரு, அமைச்சர் நான் சந்திச்சு 4 முறை பேச முயற்சி பண்ணேன். ஐயா, இங்கே பேசுறதுக்கெல்லாம் வேலை கிடையாது. நீங்கள் அவங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும். அந்த சொல்யூஷன் அரசுக்கும் பாதிப்பு இல்லாமல் அவங்களுக்கும் பாதிப்பு இல்லாமல் ஒரு நியூட்ரலாக ஒரு சொல்யூஷன் கொடுத்தா பரவாயில்ல. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தொடர்ச்சியாக எந்த விதமான ஒரு சொல்யூஷனை கொடுக்காம இவங்களை அச்சுறுத்துறது, மிரட்டுறது, அது போலவே பேசுகிறாங்க. அமைச்சர் சேகர் பாபு விட்டு அடிச்சிருவாரு. அவர் பேசுறாரு, முதலமைச்சர் குடும்பத்துக்கு நீங்க சாபம் கொடுக்குறீங்களா, நீங்களாம் என்ன ஆகுறீங்கன்னு பாருங்க. இப்போ உடனடியாக என்ன பண்றாங்க, நீங்க எல்லாருமே பணிக்கு போகணும், நான் இல்லைன்னா வேற மாதிரியான விபரீதங்களை நீங்க விளைவுகளை சந்திக்கணும். என்ன பண்ணுவாங்க, உடனடியாக அந்த கட்டம் கட்டி அவங்களை யாரெல்லாம் இதுக்கு முன்னுதாரணமா இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாத்தையும் பார்த்து அந்த வேலையை இந்த தூக்கி விட பார்ப்பாங்க. இப்போ இந்த களத்துல முதல்ல இந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டம் ஏதோ ஒன்று நடக்குது, ஏதோ ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்னு எல்லாரும் நினைச்சாங்க. ஆனா அண்ணன் சீமானை பத்தி நம்ம எவ்வளவோ விஷயங்கள் விமர்சனம் பண்ணி பேசியிருப்போம். ஆனா நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, எந்த மக்களுக்கு ஒரு பிரச்சனை, அது ஆசிரியர்களாகட்டும், இல்லை மருத்துவர்களாகட்டும், இல்லை இந்த மாதிரி பணியாளர்களாகட்டும், இல்லை மாணவர்களாகட்டும், இல்லை யார் பொதுமக்களாகட்டும், எல்லா இடத்துலையும் மக்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா முதல் ஆளாக போய் உட்காந்துருவாரு. இல்லை வேற ஏதாவது வெளியூர்ல இருந்தாலும் கூட அவர் களத்துக்கு உட்கார்றது அவரோட வாடிக்கையாக வச்சிருப்பாரு. அந்த இடத்துல அவர் எழுப்பக்கூடிய கேள்விகள் இருக்குல்ல, ஏன்னா அவ்வளவு அரசியல் அறிவு இருக்கு அவருக்கு, அதனால அவர் எண்ணற்ற கேள்விகள் எழுப்புறாரு. அப்படி ஒரு கேள்வி எழுப்புற எந்த கேள்விக்கும் அரசாங்கத்தால பதிலே சொல்ல முடியல. அவர் எளிமையா கேட்கிறாரு, உங்க யாருக்கிட்டையுமே பணம் இல்லையா, அதிகபட்சம் இதுக்கு எத்தனை கோடி தேவைப்படும், அந்த கோடி யாருக்கிட்டையுமே இல்லையா, அமைச்சர்கள் யாருமே நீங்க எல்லாருமே நேர்மையாக தான் சம்பாதிச்சிட்டு இருக்கீங்களா, உங்களுக்கு தெரியாத எவ்வளவு பணம் இருக்குன்னு, ஏன் இவங்க எல்லாத்தையுமே நீங்க தடுக்கிறீங்க அப்படின்னு அவர் கடுமையா பேசியிருக்கிறாரு.
இப்போ அண்ணன் சீமான் பேசினது எல்லாமே உண்மையிலேயே அந்த போராட்டத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஆதரவும் வலிமையுமே சேர்த்துருக்கு. இது அரசாங்கத்தை ஒரு ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கு. காரணம் என்ன, சீமான் போயிட்டாரு, அங்கே போய் அரசியல் பண்றாரு, அவங்களோட ஆதரவை உட்கார்றாரு அப்படின்ற உளவுத்துறை ரிப்போர்ட் எல்லாமே முதலமைச்சர் டேபிளுக்கு போயிடும். போன உடனே என்ன ஆகும், ஒரு அழுத்தம் கொடுக்கும். அந்த அழுத்தத்தை இவங்க சமாளிக்க முடியாமல் இப்போ தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம என்ன சொல்றோம், ஒருவேளை தூய்மை பணியாளர்களுக்கு நீங்க இதை பண்ண முடியாது, நாங்க பணியை நிரந்தரமா மாற்ற முடியாது அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ இது சாதாரணமாக ஒரு அதிகமாக மழை பெய்யக்கூடியாத ஒரு காலமா இருக்கலாம். ஆனா உண்மையிலேயே சென்னையில இப்போ ஒரு வெள்ளம், கடுமையான மழை பெய்யுது, அளவுக்கு அதிகமாக மழை பெய்யுது. இப்படி இருக்கக்கூடிய எல்லா தூய்மை பணியாளர்களும் நாங்க வேலைக்கு வரமாட்டோம், எங்களை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டா இந்த தமிழ்நாடு என்னத்துக்குங்க ஆகும்? நம்ம சொல்றோம்ல, சென்னை ஒரு மிகப்பெரிய கேபிட்டல் அப்படின்னு சொல்றோம்ல, அந்த சென்னை நாரி போயிடும். இதை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காம 2016 ஒரு வெள்ளம் வந்தது. அதன் பிறகு எத்தனையோ புயல்கள் வந்திருக்கு. எல்லா இடத்துலையும் இந்த பணியாளர்கள் இல்லை அப்படின்னா நம்ம நிம்மதியாக பெருமூச்சு விட்டு தூங்கி இருக்க முடியுமா? உடனடியாக தண்ணி வந்துருச்சா, காலையில் அந்த இடத்துல தூக்கம் பாராமல் ரொம்ப வெகு விரைவாக எந்திரிச்சு அந்த இடத்த சுத்தம் செய்யக்கூடிய வேலையா அவங்க தொடர்ச்சியாக செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம நன்றி கடனா இல்லைனாலும் கூட, ஆனால் அவங்களுக்கு துரோகம் செய்யாமல் இருக்கலாம்ல. இப்படியா தெருவில் இறங்கி போராட வைக்கிறது? உங்க ஆட்சியில நீங்களே சொல்றீங்க பலாயிரக்கணக்கான போராட்டத்துக்கு நாங்க அனுமதி கொடுத்துருக்கோம். அனுமதி கொடுத்துருக்கீங்கனாலே இந்த ஆட்சி எந்த அளவுக்கு நடந்துட்டு இருக்குன்றத நீங்களே ஒரு வாக்குமூலம் கொடுக்குறீங்க. மருத்துவர்கள் போராடியாச்சு, ஆசிரியர்கள் போராடியாச்சு, விவசாயிகள் போராடியாச்சு, பொதுமக்கள் போராடியாச்சு, எல்லாருமே போராடியாச்சு. போராட்டம் பண்ணி பண்ணி என்னங்க, ஒரு நல்ல தலைவன், நல்ல முதலமைச்சர் என்ன பண்ணணும், மக்களை போராட விடாம அவங்க கோரிக்கை என்ன, இதுதான் நான் சரி பண்ணிடலாம், கோரிக்கை உடனடியாக நிறைவேற்ற முடியலையா, இந்த மாதிரி இதுல சிக்கல்கள் இருக்கு, ஆனா நாங்க உறுதியேற்று தரோம் அப்படின்னு ஏதாவது அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்க விதமா பேசிட்டா பரவாயில்ல. ஆனா நம்பிக்கையே கொடுக்காத விதமா தொடர்ச்சியா அவங்களை அச்சுறுத்துறது, மிரட்டுறது. அமைச்சர் கே நேரு சொல்றாரு, நீங்க கேட்கறதெல்லாம் உடனடியாக செஞ்சு கொடுக்க முடியாது, அதுக்கெல்லாம் கால அவகாசம் வேணும். ஐயா நீங்க சொல்றது சரிதான், நல்ல விஷயம். ஆனா ஓட்டு கேட்கும்போது நீங்க அப்படி சொல்லலையே. ஓட்டு கேட்கும்போது நீங்க பிங்க் கலர் பஸ்ல மட்டும்தான் பெண்கள் ஏறணும், அந்த பஸ்ல மட்டும்தான் இலவசம் அப்படின்னு சொல்லலையே. மாதம் 1000 ரூபாய் எல்லா குடும்ப தலைவிகளுக்கும் தானே சொன்னீங்க. இந்த குடும்பத்து தலைவர்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி கிரைட்டீரியாஸ்லாம் இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லலையே. அதே போல நீங்க கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாத்தையுமே நிறைவேற்ற சொல்லி கேட்டா அவங்கள தொடர்ச்சியா அச்சுறுத்துறீங்க. எனக்கெல்லாம் உண்மையிலே சந்தேகமா இருக்கு, திமுகவுக்கு மீண்டும் ஒரு முறை ஆட்சிக்கு வரணுன்ற எண்ணம் இருக்கா இல்லையானே நமக்கெல்லாம் யோசிக்க வைக்குது. ஐயா ஸ்டாலினுக்கு அவரை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியுதா தெரியலையா, இல்ல மீண்டும் ஒரு முறை 2026 ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு நீங்க லேபிள் போடுறீங்க. லேபிளை போட்டு என்ன பண்ண, மக்கள்ல இருந்து, ஊழியர்கள்ல இருந்து, பணியாளர்கள் இருந்து எல்லாருமே உங்க மேல அதிருப்தியில இருக்காங்க. அப்ப உண்மையிலேயே உங்களுக்குலாம் ஒரு அச்சம் இருக்கா இல்லையா? மக்கள் நிராகரிக்க நினைச்சாங்கன்னா 2011 உங்களுக்கு எவ்வளவு பெரிய தண்டனையை கொடுத்தாங்க, அதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கூட ஞாபகத்துக்கு வந்து போகுதா இல்லையா? மக்களுக்கு போராட்டத்துக்கு அனுமதி கொடுத்துருது, அந்த போராட்டம் ரொம்ப கவனம் பெறுது, முக்கியமான அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் வர்றாங்க அப்படின்னா உடனடியாக அந்த போராட்டத்தை தடுத்து நிறுத்துற வேலையை பண்றது. இதுல ரொம்ப கொடூரமான விஷயம் என்னன்னா, திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் இருக்குல்ல, அண்ணன் திருமாவளவன் மேல எவ்வளவோ மதிப்புகள் இருந்தாலும் ஆனா இந்த மாதிரி விஷயங்கள் அவர் நடந்துக்கும் போது ரொம்ப வருத்தம் தான் வருது. எப்பேற்பட்ட விஷயத்துக்காக போராடிட்டு இருக்காங்க அவங்க? என்னைக்காவது நாங்க வேலைக்கு வரமாட்டோம், எங்களுக்கு தேவையில்லை, இந்த மாதிரி விஷயங்களை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? இப்போ ஒரு கோரிக்கையை வச்சிருக்காங்க. அந்த கோரிக்கை நிறைவேற்றி கொடுப்பதற்கு கூட்டணி கட்சிகள் ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுத்தா இது எந்த அளவுக்கு ஒரு கவனம் பெறும், எந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கும் அவங்களுக்கு. ஆனா யாரோ கத்துறாங்க, யாரோ போராடுறாங்க, நமக்கு என்ன அப்படின்னு கவலை இல்லாம போயிட்டே இருக்கிறோம். ஆனா நாளைக்கு இது நமக்கும் நடக்கும். இதே கூட்டணி கட்சிகள் தொடர்ச்சி ஆட்சியில திமுக மட்டுமே இருந்துட போகுதா? ஆனா அற்ப சீட்டுக்கும் பதவிக்கும் பணத்துக்காகவும் ஆசைப்பட்டு அந்த கூட்டணி கட்சிகள் எல்லாருமே மௌனம் காப்பது உண்மையிலேயே பொதுமக்கள் எல்லாருக்கும் மத்தியில மிகப்பெரிய கொந்தளிப்பை தான் ஏற்படுத்துது. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க மக்களை நம்ம காசை கொடுத்து விலை வாங்கி ஓட்டை போட வச்சிடலாம் அப்படின்னு. போடுவாங்க, அப்படிப்பட்ட ஏமாளி மக்கள் இருக்கிறாங்க. ஆனா ஒரு செகண்ட் மக்கள் விழிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க எல்லாரும் நடுத்தருவில் வந்துருவீங்க, மக்கள் எல்லாமே கோபுரத்துக்கு போயிடுவாங்க. அதை மனசுல வச்சுக்கிட்டு கூட்டணி கட்சிகளா இருந்துகிட்டு மக்களுக்கு துரோகம் செய்யாம நீங்க எவ்வளவோ விஷயங்கள் பண்றீங்க. உங்களுடைய வாழ்க்கையை சொகுசான வாழ்க்கையா மாத்துறதுக்கு எண்ணற்ற விஷயங்களை பண்ணிக்கிறீங்க. பிஹைண்ட் த சீன்ஸ்ல எவ்வளவு நடக்கும்ன்றது அரசியல ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும். இப்ப இருக்கக்கூடிய இந்த துப்புரவு பணியாளர்கள் உங்கள்கிட்ட என்ன கேட்டாங்க? எங்களுக்கு அரண்மனை கொடுங்க, பென்ஸ் கார் கொடுங்க, BMW கார் கொடுங்க நான் கேட்டாங்க. எங்களுடைய வேலையை டெம்பரரியா வச்சிருக்கீங்க, அதை நிரந்தரமா மாத்துங்க அப்படின்னு கேட்கறாங்க. இதை தவிர்த்து உங்களுக்கு என்ன, எதையுமே கவர்மெண்ட் பண்ண முடியலன்னா அப்புறம் எதுக்குங்க கவர்மெண்ட்? எல்லாத்தையும் தனியார் கிட்ட கொடுத்துருவோம் அப்படின்னா அப்புறம் அரசாங்கம் என்னதான் பண்ணும்? நல்ல மருத்துவம், நல்ல கல்வி, நல்ல குடிநீர், இது எல்லாமே தனியார் மட்டும்தான் கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்ததுன்னா அப்புறம் எதுக்கு அரசாங்கம்? இத்தனை லட்சம் மக்கள் ஓட்டு போட்டு, இத்தனை கோடி மக்கள் ஓட்டு போட்டு எதற்கு உங்களை தேர்வு செய்யணும்? என்னதான் அரசாங்கம் பண்ணும்? போராட மக்களை நாங்கள் அனுமதி கொடுக்குறோம் அப்படின்னு நீங்க பெருமையா பேசுறீங்க. எங்க போராட்டம் பண்றாங்கன்னா பிரச்சனை இருக்குன்னு அர்த்தங்க உங்க ஆட்சியில. அந்த பிரச்சனைகளை சரி செய்யறதை விட்டுட்டு தொடர்ச்சியா நாங்க பாத்தீங்களா இவ்வளவு போராட்டத்துக்கு நாங்க ஜனநாயக ரீதியா நாங்க அனுமதி கொடுத்துருக்கோம். இது ஜனநாயகம் இல்லை, இதுவே ஒரு ஜனநாயக படுகொலை. எப்ப மக்களும் இந்த மாதிரி பணியாளர்களும் தெருவில் இறங்கி போராடுறாங்களோ அப்பவே அது ஒரு நாடு கிடையாது, அது ஒரு சுடுகாடு.
அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டு உண்மையிலேயே மக்களுக்கு நல்லது செய்யணுன்ற எண்ணத்தோட நீங்க இருக்கணும். எண்ணற்ற வாக்குறுதிகளை நீங்க கொடுத்துருக்கீங்க. மக்கள் யாரும் எங்களுக்கு இந்த வாக்குறுதி தான் நீங்க நிறைவேற்றணும் அப்படின்னு கேட்கல. நீங்க கொடுத்த வாக்குறுதிகள்ல இருந்து சில விஷயங்களை அவங்க கேட்கறாங்க. நீங்க கொடுத்த எல்லா வாக்குறுதிகளையும் நீங்க நிறைவேற்றிட்டீங்களா? இவ்வளவு பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு. தூய்மை பணியாளர்கள் ரோட்ல இறங்கி போராடிட்டு இருக்காங்க. அவங்கள போராட விடாம அவ்வளவு அச்சுறுத்தல் நடந்துட்டு இருக்கு. இதை எதை பற்றியும் கவலை கொள்ளாமல் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திருப்பூர்ல ரோட் ஷோ நடத்திட்டு இருக்காரு. திருப்பூர்ல போய் சாதனை விழா நடத்திட்டு இருக்காரு. என்னங்கய்யா சாதனை? தெருவில் இறங்கி போராடிக்கிட்டு அவங்க வேதனையை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் உங்களுக்கு எதுக்கு சாதனை கூட்டம்? இப்ப அண்ணன் சீமான் இந்த விஷயத்துல பேசல அப்படின்னா உண்மையே இவங்களை மதிச்சிருக்கவே மாட்டாங்க. இப்ப வேற வழி இல்லை, இவர் பேசிட்டாரு, இவர் ஹீரோ ஆயிடுவாரு, இவரை வளர வெட்டக்கூடாது, அதனால நம்ம ஏதாவது பண்ணி நம்ம நல்ல பேர் வாங்கிடலாம் அப்படின்னு அரசாங்கமே இப்போ ஏதாவது ஒன்று பண்ணும். இந்த தூய்மை பணியாளர்களுக்கு நாங்கள் ஏதாவது ஒரு நம்பிக்கையை கொடுக்குறோம், இல்லை வாக்குறுதி கொடுக்குறோம் அப்படின்னு அவங்க பண்ணுவாங்க. ஐயாப்பா உங்களுக்கு வாக்குறுதி வேண்டாம், ஏற்கனவே நீங்கள் வாக்குறுதி கொடுத்துருக்கீங்க, அந்த வாக்குறுதியை அவங்க அமெண்ட் பண்ண சொல்கிறாங்க, நிறைவேற்றி கொடுங்க. அதை விட்டுட்டு உண்மையிலே நமக்காக எந்த விதமான எதிர்பார்ப்பு, காசுக்கு வாங்கிட்டு வேலை செய்யறது ஒரு விஷயம் இருக்கு, ஆனா என்ன வேலை செய்யறோன்றது முக்கியம் இல்ல. இது போன்ற பணியாளர்கள் எல்லாரையும் மனதை காயப்படுத்தாமல் அவர்கள் மனதை குளிர்விக்க வைத்தால்தான் நாம் ஒரு நல்ல வாழ்க்கையை, பாதுகாப்பான வாழ்க்கையை வாழ முடியும் என்பதை ஒட்டுமொத்த அரசியல்வாதிகளும் புரிந்து கொள்ள வேண்டும். இது இந்த கட்சி அந்த கட்சி இல்ல, எல்லா கட்சிகளும் குரல் கொடுக்க வேண்டும், மக்களும் குரல் கொடுக்க வேண்டும். இது போல சீமான் வருவாரு, ஒரு நல்ல கட்சி வரும், புதிய கட்சி வரும், மாற்று கட்சி வரும், அவங்க எல்லாருமே குரல் கொடுப்பாங்க, நம்ம எல்லாரும் வேடிக்கை பார்ப்போம் அப்படின்னா நாளைக்கு நமக்கு இது நடக்கும் போதும் மக்கள் எல்லாருமே வேடிக்கை தான் பார்ப்பாங்க. அதை புரிந்து கொண்டு ஒரு நல்ல மாற்றத்திற்கு வழிவகுத்து இந்த தூய்மை பணியாளர்களின் போராட்டம் வெற்றி பெற்று அவர்களது கோரிக்கை நிறைவேற்றப்பட வேண்டும் என்பது ஒட்டுமொத்த மக்களின் எதிர்பார்ப்பு.